தெரியாமல் கூட பூஜையின் போது இந்த 5 பொருட்களை மட்டும் கீழே வைத்து விடாதீர்கள். நாம என்னதான் பார்த்து பார்த்து பூஜைகள் செய்தாலும் நம்மையும் அறியாமல் சில தவறுகளை செய்து விடுகிறோம். இதனால் சில சமயங்களில் பிரச்சனைகள் கூட ஏற்பட்டுவிடும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீட்டில் சிவலிங்கத்தை வைத்து வழிபாடு செய்பவர்கள் நேரடியாக தரையிலோ துணியிலோ பேப்பரின் மீதோ சிவலிங்கத்தை வைக்கக்கூடாது. ஒரு மரப்பலகையின் மேலோ அல்லது தனியாக பீடம் அமைத்தோ சிவலிங்கத்தை வைத்து வழிபட வேண்டும். பூநூல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. நான் தான் பிரம்மன் என்பதை ரகசிய மந்திரத்தின் துணையுடன் உணரச் செய்வது பிரம்ம பிரதிஷ்டையாகும். தெய்வீகத்தை உணர்வதற்காக அணிவிக்கப்படும் பூநூலை எப்போதும் தரையில் வைத்து பூஜை செய்யக்கூடாது. சங்கில் வலம்புரி சங்கு மற்றும் இடம்புரி சங்குகள் இரண்டும் தெய்வீக தன்மை வாய்ந்ததாகும். சங்கில் லட்சுமி தேவி குடியிருப்பதாக கருதப்படுவதால் சங்கை வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. மென்மையான சங்கை தரையில் வைக்காம பட்டு துணியில் வச்சு அதை அதுக்கான பீடம் அல்லது பெட்டியில் வைத்து பாதுகாக்கணும். காலை மற்றும் மாலையில் விளக்கேற்றும் குத்து விளக்கு அல்லது காமாட்சி விளக்கினை மனைப்பலகையில் அல்லது பித்தளை தட்டில் வைத்து ஏற்றுவது சிறப்பு. அகல் விளக்குகளாக இருந்தாலும் அவற்றை தரையில் வைக்காமல் ஒரு சுத்தமான துணியின் மேல் வைத்து ஏற்றலாம். அல்லது செம்பருத்திலை வெற்றிலை போன்றவற்றை வைத்து அதன் மீது அகல் விளக்கை வைத்து ஏற்றுவது சிறப்பு. தங்கத்தில் லட்சுமி தேவி இருப்பதாக கருதப்படுவதால் பூஜையறையில் தங்க பொருட்கள் இருந்தால் அவற்றை தரையில் வைக்காதீர்கள். தங்க நகைகளை வைத்து வழிபடுவதாக இருந்தால் சுவாமி படங்கள் அல்லது விக்கிரகங்களுக்கு அணிவிக்கலாம். அப்படி இல்லை என்றால் ஏதாவது ஒரு பெட்டியில் வைத்து அதனை வழிபடலாம். அதை விடுத்து வெறும் தரையில் வைத்து வழிபட்டால் வாழ்க்கையிலும் தொழிலிலும் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும்.